100 ஆயுசுனா கோடிக்கணக்கான நாட்கள் உயிரோடு இருப்போம் சொல்லி அநேகம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கோடிக்கணக்கான நாட்கள் நாம் இந்த பூமியில் இல்லை. 35 லட்சம் நாட்களாவது உயிரோடு இருப்போமான்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் நாட்கள் கூட நம்ம இந்த பூமியில் உயிரோடு இருக்க போவது கிடையாது. சரி, அப்புறம் 1 லட்சம் நாட்களாவது உயிரோடு இருப்போமா? இல்லவே இல்லை. 1 லட்சம் நாட்கள் கூட நமக்கு இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்க போவது கிடையாது. சரி, 50,000 நாட்களாவது உயிரோடு இருப்போமா? நிச்சயம் கிடையாது. 50,000 நாட்கள் கூட நம்ம இந்த பூமியில் உயிரோடு இருக்க போவது கிடையாது. அப்புறம் எத்தனை நாள் தான் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம்? நீங்கள் 100 ஆயுசுன்னு சொல்கிறோமே, 100 வருடங்கள் நீங்கள் உயிரோடு இருந்தாலுமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாட்கள் 36,500 நாட்கள் மட்டுமே. வெறும் 36,500 நாட்கள் மட்டுமே. இதில் இந்தியாவின் சராசரி ஆயுள் காலம் என்பது 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள் உயிரோடு இருப்பீர்களானால் வெறும் 25,550 நாட்கள் மட்டுமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஓட்டம். பயமா இருக்கா? அநேகர் அதை சிந்திப்பதில்லை. அநேகர் 100 ஆயுசுன்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய காரியமா தெரிகிறது. சரி, 70 வேண்டாம், 100 வேண்டாம், சராசரியாக ஒரு 80 வயது உயிரோடு நாம் இருப்போம் என்று கணக்கு வைத்துக் கொள்வோமே. நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்கள் 29,200 நாட்கள். இதுல 10-20 நாட்கள் லீப் இயர்ஸ்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடும். ஆனால் நம்ம சராசரியா ஒரு 80 ஆண்டுகள் போடுவோமானால் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் 29,200 நாட்கள் மட்டுமே. இது நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிட்ட ஒரு கைப்பிரதி. ஒருவேளை இது உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் இதை குறித்து அநேக காரியங்களை அநேக காலங்களாக வலியுறுத்தி வருகிறது. இந்த வேதாகமத்திலே மனுஷனுடைய வாழ்க்கை என்பது அற்ப வாழ்க்கை. இந்த பூமியின் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, வாழ்க்கை. இப்படி அநேக காரியங்களை வேதம் கற்றுத் தருகிறது. ஒருவேளை பூமிக்குரியவைகளை பார்த்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் ஒரு அந்நிய காரியமா தெரியுது, ஏதோ வினோதமான காரியமா தெரிகிறது, வித்தியாசமா தெரிகிறது. அநேக நேரத்தில் அநேகரதை பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கலாம். ஆனால் பரியாசக்காரர்களை, நீங்களும் இந்த பூமியில் இருக்க போகிற நாட்கள் வெறும் 29,200 நாட்கள் மட்டுமே. இதுல முதல் 20 ஆண்டுகள் குழந்தை பிராயம், இளமை பிராயம், வாலிப பிராயம் சொல்லி ஓடிவிடுகிறது. அடுத்த 60 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் ஒரு 20 ஆண்டுகள் வீணாக போய்விடுகிறது. அதிலும் 60 வயதுக்கு மேலாக எந்த மரியாதையும் இல்லை இந்த உலகத்துல நமக்கு. 60 வயதுக்கு மேலாக ஒருவேளை சொத்து சுகம் கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தால் யாராவது திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 60 வயதானதுக்கு அப்புறம் ஒரு பணமும் இல்லை என்றால் அநேகர் உங்களை திரும்பி பார்க்கவே வாய்ப்பே கிடையாது. இதுல 60 வயதுக்கு மேலாக கடனோடு இருப்பீர்களானால் உங்களை பார்த்து எல்லாம் தெரிக்க ஓடி விடுவார்கள். இதுதான் உலகம். அப்ப 40 ஆண்டுகள் மாத்திரம் இந்த பூமியில சரியாக நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற நாட்கள். கொஞ்சம் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்னதான் சொல்றது, கொஞ்சம் நீங்க கேளுங்க. இது நீங்க ஒரு முறை கேட்டு விட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம். இந்த செய்திகள்ல நான் கொஞ்சம் வசனங்களை எடுத்திருக்கிறேன், வாசிக்கிறேன், நாம் பார்க்க போகிறோம். பைபிள்ல சங்கீதம் என்கிற புஸ்தகம் உண்டு. அதுல 90வது அதிகாரத்துல 12 வசனத்துல, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். அப்படி போதிக்கும் போது நாங்கள் அதை நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஞான இருதயம் உண்டாயிரும். இந்த உலகம் எங்களுக்கு தற்காலிக இடம், இந்த பூமி எங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு ஒரு வேளை சொல்லலாம், இதெல்லாம் நிரந்தர சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் சொல்லி. ஐயா, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, தற்காலிகம்தான். இந்த செய்தியை நீங்க பார்க்கிறீங்க இல்லையா, நீங்கள் அப்படின்றத நிஜம், நிரந்தரம். உங்கள் ஆத்துமா, நீங்க சகல காரியங்களையும் யூகித்து கிரகித்து நேரத்தில் இந்த செய்திகளை கவனிக்கிறீர்களா நீங்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் இந்த நாளில் தற்பரிசோதனை செய்து பாருங்கள். அதே சங்கீத புஸ்தகத்திலே 90வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். நல்லா கவனிங்க. 70 வயது, பலத்தின் மிகுதியால் 80 வயது, அதுக்கு மேல இருந்துச்சுன்னா வருத்தம் சஞ்சலம் தான் இருக்குதுன்னு சொல்லி பைபிள் அழகா காட்டி கொடுக்கிறது. இது தேவனுடைய ஒரு மனுஷனாகி மோசே என்கிற தேவ பக்தன், இந்த பூமியிலே 120 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரோடு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் எழுதுகிற ஒரு பகுதி.
அவர் அனுபவித்து எழுதுகிறார். 80 வயதுக்கு மேல இருக்கிற வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமுமா இருக்கிறது. இந்த வேதாமத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த வாழ்நாட்கள் எவ்வளவு குறுகினது மனுஷனே, இந்த வாழ்நாட்கள் எவ்வளவு குறுகினதா இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை வெறும் நிழலை போல இருக்கிறது, உன்னுடைய ஓட்டம் நிழலை போல இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் அநேக இடத்துல காட்டி தருது. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு ஞான இருதயம் உண்டாகும். இன்னைக்கு ஏதோ இந்த பூமியிலே நாம சாதிக்க பிறந்தவர்களை போல நாம ஓடுகிறோம். பணம் பணம் என்று ஓடுகிறோம். யாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு ஓடுகிறோம். இல்லையா? இது வெறும் தற்காலிக இடம். நீ நல்லதையும் தீமையும் தெரிந்து கொள்ளுகிற இடம், ஜீவனையும் மரணத்தையும் தெரிந்து கொள்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. ஏன்னா சங்கீத புஸ்தகத்துல 89வது அதிகாரத்தை 48ஆம் வசனத்துல ஒரு அருமையான வார்த்தை உண்டு. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லலிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? நல்ல கவனிங்க. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? எல்லாரும் மரணத்தை கண்டுதான் ஆக வேண்டும். இன்னைக்கு மரணம் சாவு அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கே பயப்படுறாங்க. சில சொல்லுவாங்க அவர் தவறிட்டாருன்னு. ஏன்னா மரணத்தை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான பயம் உண்டு. மரணம்னாலே எல்லாருக்கும் ஒரு வேதனை நிறைஞ்ச ஒரு காரியம் தான். ஏன்னா பணக்காரங்களுக்கும் மரணம் சம்பவிக்கும், ராஜாக்களுக்கும் மரணம் சம்பவிக்கும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் மரணம் சம்பவிக்கும். ஏன் உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன் சொல்ற ஆட்களுக்கும் மரணம் உண்டு, ஏழைகளுக்கும் மரணம் உண்டு, எல்லாருக்கும் மரணம் உண்டு. இந்த மரணத்தை யாரும் தள்ளி போட முடியாது. மரணம் எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டான்னு சொல்லி யாரும் தள்ளி போட முடியாது. மரணத்தை எல்லாரும் ஒரு நாள் சந்திச்சுதான் ஆக வேண்டும். அதனாலதான் மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? மரணத்தை காணாமல். யோபு என்கிற பக்தன் வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட காட்டித்தர விரும்புகிறேன். யோபு என்ற ஒரு புஸ்தகம் உண்டு. மிக பழமையான புஸ்தகம், வேதாகமத்தில் மிகவும் பழமையான ஒரு புஸ்தகம். அந்த தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்நாட்களிலே நல்ல உயர்ந்து இருக்கிறார். பின்பு தேவன் அவரை சில பாடுகளுக்குள்ளாக அனுமதிக்கிறார். அந்த பாடுகளின் நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். பூவை போல பூக்கிறான், நிழலை போல ஓடி போகிற வாழ்க்கை. மனுஷா, இதுதான் உன்னுடைய நிலைமை என்பதை புரிந்து கொள். வெறும் இந்த பூமியில் இருக்க போகிற 29,200 நாட்களை நீ எப்படி முடிக்க போகிறாய் என்பதுதான் கேள்வி. இந்த 29,200 நாட்களை முடிப்பதற்குள்ள இவ்வளவு போட்டி, பொறாமை, பெருமை, இவ்வளவு அகங்காரங்கள், இவ்வளவு வைராக்கியங்கள், என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒன்னும் சாதிக்க போக முடியாது. எதையும் நீ சாதிக்க போவதில்லை. இதனுடைய முடிவு என்னன்றதை உங்களுக்கு கடைசியில் காட்டி தருகிறேன். அதே யோபு பக்தன் சொல்லுகிறார், அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவர் குறித்த ஒரு நாளை விட்டு அடுத்து ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. கடவுள் எல்லாருக்கும் ஒரு முன்குறித்து வைத்திருக்கிறார். அவனுடைய வாழ்நாள் இவ்வளவுதான். இதை ஒவ்வொருத்தரும் புரிந்திருக்க வேண்டும். ஆனா எல்லாரையும் பார்த்து உனக்கு வாழ்நாள் இவ்வளவுதான் சொல்லிட்டா அந்த வாழ்க்கை வீணாகி போய்விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றது இல்ல, இருக்கிற வரைக்கும் நீ நன்மையான வாழ்க்கை வாழு, இருக்கிற வரைக்கும் நீ உண்மையா வாழு, இருக்கிற வரைக்கும் நீ நன்மை செய், இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நட. அதே பிரசங்கி என்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. ஒரு பெரிய ராஜா, உலகத்திலே சிறந்த ராஜா என்ற சரித்திரத்தில் போற்றப்படுகிற சாலமோன் என்கிற ஒரு ராஜா. அவரை போல ஞானமுள்ள ராஜா உலக சரித்திரத்தில் இதுவரைக்கும் தோன்றினதும் இல்லை, நீ தோன்ற போவதும் கிடையாது. அந்த ராஜா எழுதுகிற பிரசங்கின்னு ஒரு புஸ்தகம் பைபிள்ல உண்டு. அதில் 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்துல அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். அவர் செல்வ செழிப்புல வாழ்ந்த மனுஷன் சொல்லுகிறார், ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரமே இல்லைன்னா கடவுள் ஒரு எல்லையை முன் குறித்திருக்கிறார். மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. எல்லாத்துலயும் அதிகாரம் செலுத்தலாம், எதிலையோ அதிகாரம் செலுத்துறாங்க. அதிகாரம் இருக்கிறதுனால அதிகாரம் செலுத்தலாம். ஆனா எவ்வளவு அதிகாரம் செலுத்தினாலும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள், மரண நாளின் மேல் ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. இன்னைக்கு அதிகாரம் இருக்கனால சிலர் கையில பிடிக்க முடியாம ஆடுகிறதையும் பார்க்கிறோம். அதிகாரத்தினுடைய மமதையில தெரிகிறார்கள். ஆனால் மரண நாளின் மேல் உங்கள் ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த நாள் அந்த போருக்கு யாரும் நீங்கள் நீங்கி போவது கிடையாது. ஏன்னா ஒரு நாள் இந்த சரீரம் என்கிற இந்த வாடகை வீட்டை விட்டு நாம் போய் தான் ஆக வேண்டும். நீங்கள் உங்கள் ஆத்துமா, சகல உணர்வுகள், ஃபீலிங்ஸ் இல்ல சகல உங்களுக்கு சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது உங்கள் ஆன்மா.
இந்த ஆன்மா உங்கள் சரீரத்துல குடி இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த சரீரம் என்பது நீங்கள் கிடையவே கிடையாது. தயவு செய்து பைபிள் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிற காரியம், இந்த சரீரம் என்பது நீங்கள் அல்ல, உங்கள் ஆன்மாதான் நிஜம், இதுதான் நீங்கள். நீங்கள் சரீரமாகிய வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுதான் 70 வயது பலத்தின் மீது 80 வயது வரைக்கும் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆக வேண்டும். என்றைக்கு இந்த வீட்டை காலி பண்ணினாலும் நீங்கள் அப்படின்னு இருக்கிறீங்களே, உங்களுடைய நிஜம், இந்த நிஜம் என்பது அடுத்து எங்கே குடி போக போகிறது? இந்த வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த வீடுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? எல்லாருக்குமே இருக்கும். இந்த உலக பிரகாரமாகவே பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லி. ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு சொந்த வீடு சிந்தித்து பார்த்துருக்கிறீங்களா? அதை குறித்து அந்த நாளில் செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த ஆன்மா ரொம்ப முக்கியமானது. ஆன்மா என்பது விசேஷத்தது. நீங்கள் ஒருவேளை இந்த எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒருவேளை கையில் ஆணி படிச்சிருச்சோ சுத்தியில் பட்டுச்சுன்னா நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வரும். ஆனால் அதே சமயம் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு திட்டா கண்ணில் கண்ணீர் வரும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கவனிங்க. சரீரத்துல எனக்கு ஒரு அடிபட்டுச்சு, வலி மிகுதியினாலே என் கண்ணில் கண்ணீர் வந்து அழுகிறது ஒரு அனுபவம். ஆனா யாரோ திட்டின உடனே எனக்கு ஒரு அழுகை வருகிறது. அது என்னன்னா, இதுதான் உங்க ஆன்மா, உங்க ஃபீலிங்ஸ், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ். யாருக்கோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட நம்ம கண்களில கண்ணீர் வருகிறது. ஏன்னா உங்க ஆன்மா தான் நிஜம். இந்த ஆன்மா ரொம்ப முக்கியமானதுன்றத பைபிள் மீண்டும் மீண்டும் காண்பித்து தருகிறது. இந்த ஆன்மா தான் உங்களுடைய ஆத்துமா தான் உங்களுக்கு வெளியேற பெற்றதுன்னு பைபிள் சொல்லுகிறது. இந்த மனுஷன் குறித்து பைபிள் நல்லா கவனிங்க. மனிதனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்கள் மத்தேயு 16வது அதிகாரத்தில் 26வது வசனத்துல, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திடலாம், உலகம் முழுவதும் கொள்ளையடிச்சு சேர்த்திடலாம், உலகம் முழுவதும் எதையோ பண்ணிடலாம். ஆனா உன் ஆத்மா, உன் ஜீவன், உன்னுடைய ஆத்மான்ற காரியம் நஷ்டப்பட்டு போனால் என்ன செய்ய? என்ன லாபம் உனக்கு? நஷ்டப்பட்டு போனால் என்ன லாபம்? இந்த உலகத்துல ஓடுற ஓட்டம், இந்த இன்னும் சொல்ல போனா வெறும் 40 ஆண்டுகள் தான் நாம ஒரு நல்ல தெளிவாக இருக்கிற ஆண்டுகள். வெறும் 12,500 நாட்கள் மட்டும்தான் நாம ஒழுங்கா சுயாதீனத்தோடு இருக்கோம். இந்த 12,500 நாட்கள் நீ ஒழுங்கா ஓடி முடிக்காம ஒழுங்கான பாதையை தேர்ந்தெடுக்காம ஓடி விட்டா உனக்கு என்ன லாபம்? நீ சம்பாதித்தவைகளை வைத்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திடலாம். என்னென்னமோ திறமை இருக்கு எல்லாருக்கும், பலருக்கும் பல விதமான திறமைகள். ஆனா ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால் உனக்கு லாபம் என்ன? சங்கீத புஸ்தகத்தில் 49வது அதிகாரம் 12வது வசனத்தில் இன்னும் நல்லா அழகா தெளிவா போட்டிருக்கீங்க. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஏன்னா அவன் ஆத்துமா மீட்பை குறித்து கவலையற்று இருக்கிறான். அவன் ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறதா? ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது அந்த நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு குடியேற போகுதா இல்லையான்ற சிந்தனை இல்லாம இவன் வாழ்ந்ததுனால அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆனா கனம் பொருந்திய மனுஷன் பைபிள் இருக்கு. பெரிய அதிகாரம் உள்ள மனுஷன், பெரிய ராஜாக்கள், பெரிய அதிகாரம் தான். அவங்க கண் அசைச்சாலே காரியங்கள் நடக்கும். அவங்க என்ன வேணாலும் நினைச்சா சாதிப்பாங்க. ஆனா இப்படி எல்லாம் இருந்தாலும் அவங்க ஆத்துமா நஷ்டப்பட்டு போச்சுன்னா அவங்க அழிந்து போகிற வெறும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறாங்களா? மிருகங்களுக்கு ஒரு சாவு, அது எண்ணமற்று போகும் இல்லையா? அதனால தான் பைபிள் திருப்பி திருப்பி சொல்லுகிற காரியம், உன் ஆத்துமா வெளியேற பெற்றது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில, இந்த பூமியில வாழக்கூடிய சொற்ப நாட்களில் நீங்க தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நன்மையா தீமையா. ஏனென்றால் இந்த பைபிள் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்துல, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அதாவது இந்த சரீரம் அழிந்து போனாலும், இந்த சரீரத்துக்கு ஒரு முடிவு எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் பார்க்குற, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் சரி, இந்த சரீரத்துக்கு ஒரு முடிவு உண்டு. கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பைபிள் சொல்ற ஒரு நம்பிக்கை இதுதான். நிரந்தரமான ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு ஒரு இன்பமான வீடு. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை. அங்கே எப்போதும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த ஒரு நாடு. அது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம், தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம். ஐயா, அங்கே மரணமே இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வியாதி கொள்ளை நோயின்னு கலறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அழகா சொல்ற பைபிள் சொல்றது, அங்கே உங்களுக்கு வியாதி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த கைவேலை இல்லாத நித்திய வீடு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பயங்கர உலகமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிக்குது. உலகமே நின்று போச்சு. உலகமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு முழித்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்யறேன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், மரண ஓலங்கள்.
ஐயோ, புலம்பல்கள், தவிப்பு, பயம், திகில்கள் மனுஷனை பிடிச்சு ஆட்டுது. அடுத்து நான் என்ன செய்ய போறேன், அடுத்து எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்ண போறேன், இப்படி எல்லாம் ஆடி பாஸ் அப்படியே கலங்கி நிற்கிற நேரத்துல பைபிள் சொல்ற காரியங்கள், இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன்னா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அதனால நீங்க கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஐயா, கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது இது. ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படியாக பைபிள் பைபிள் ஜெபம் என்று கிடக்கிறார்கள்? ஒருவேளை அவர்களை பார்த்தா இன்னைக்கு அனைவருக்கு ஒரு பரியாசம் தான் தெரியுது. இது என்ன கூட்டம் இவங்க, என்ன கூட்டம் இவங்க பண்றாங்க? நல்லா கவனிங்க, இதுதான் நம்பிக்கை, கிறிஸ்தவ நம்பிக்கை. ஆண்டவர் சொல்ற, கைவேலை இல்லாத அந்த வீடு, நான் நித்திய வீடு, அங்கே நான் உங்களை சேர்த்து கொள்ளும்படியாக நான் மீண்டும் வரப்போகிறேன். அதனால தான் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துல ஒரு வசனம் உண்டு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஐயா, நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர், நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எங்க குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஏன்னா அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்னெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பைபிள் தெளிவாக காண்பித்து தருகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நடக்க போற சம்பவங்களை வேதம் தெளிவாக காண்பித்து தருகிறது. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். இன்னைக்கு கொரோனா கொள்ளை நோயினாலே உலகம் முழுவதும் சுமார் 15 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு சிக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்னா, பைபிள் சொல்ற அடையாளம். ஐயா, இனியாவது இந்த வேதாகமத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். உங்கள் வீடுகளிலே நீங்கள் வைத்திருக்கிற வேதாகமங்களை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த வேத புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களை கொஞ்சம் நீங்க திருப்பி பிரட்டி பாருங்கள். ஐயா, இந்த வேதம் சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. அச்சு பசகம் நடந்து வருகிறது. ஆனா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு பைபிள் சொல்லுது. ஏன்னா அந்த பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயன்றார். ஒருவேளை என்னடா சாவு எனக்கு ஆதாயம்? இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் எதையோ ஆதாயன்றான். அவன் எனக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை பண்ண, இதை பண்ண, அதெல்லாம் ஆதாயன்றான். ஆனால் இங்கே பைபிள் சொல்லு, சாவு எனக்கு என்னமா, சாவு மூலமா நான் அந்த கைவேலி இல்லாத நித்திய வீட்டுக்கு நான் குடி போயிடுவேன். அந்த நிரந்தரமான வீடு, அங்கே தேவன் கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். அங்குள்ள வாழ்க்கையை நான் சிந்திக்கிறேன். என்னுடைய ஆன்மா ஈடேற்றம் பெறுகிறது. அதனால தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு வந்தால் எனக்கு அது ஆதாயம் தான், அது நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன் நம்ம இந்த நித்திய வீட்டுக்கு போறதுக்கு என்ன செய்யறது? இப்பொழுது ஒரு கேள்வி வரும், ஐயா நாங்கள் இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பைபிள் இதுக்கு முடிவும் தருகிறது, இதற்கான வழியும் காட்டி தருகிறது. இந்த கைவேலையில நித்திய வீடு, அந்த சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, இல்லாவிட்ட பரலோகம் என்று சொல்லுகிறோம், இல்ல நித்திய ஜீவன் சொல்லுகிறோம், இல்ல நித்திய ராஜ்யம்னு சொல்லுகிறோம். இதற்கு நான் போக என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, ரோமர் என்ற புஸ்தகத்துல 4வது அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நம்மை வாழ வைக்கும்படியாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே எனக்காக நீ சிலுவையிலே மரித்தீர், எனக்கு ஜீவன் உண்டாகும்படியாக, எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக, என் பாவத்தின் பரிகாரத்துக்கு நீ சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க, அந்த சிலுவையின் ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய குடும்பத்தின் பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய சாபங்களெல்லாம் நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் பாவ மன்னிப்பை தருகிறார். எந்த இடத்துல நீங்க முழங்கால் போட்டு ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க. இந்த உலகம் ஒரு தற்காலிகமான இடம். இந்த நிரந்தரம் இல்லாத இந்த இடத்துல நான் இதே பார்த்து வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பரலோகத்தை குறித்து ஒரு தெளிவை தாங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. பைபிள் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கன்னு பைபிள் சொல்லுது. சகல பாவங்கள், நீங்க செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மட்டும்தான். பாவ பரிகாரத்துக்கு இந்த உலகத்தில் வேற வழியே கிடையாது. ஏன்னா கடவுளுடைய திட்டம், உலகத்தை உண்டாக்கின கடவுள் மனிதனாய் அவதரித்து
மனுஷனுடைய எல்லா பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே மாத்திரமே மனுஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ராஜ்யம், சொர்க்க வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை என்பது வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. அந்த தைரியம் இருக்கிறனால தான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேகர் நீங்க வேணா போய் பாருங்க, அவங்க மரித்த பின்பாக அவருடைய சவம் வெறும் சரீரம் தான், ஆனா அவங்க முகங்கள் பிரகாசம் அடையும். அந்த மரணத்தில் ஒரு நம்பிக்கையை நீங்க பார்க்க முடியும். அநேகர், எனக்கு தெரிஞ்ச அநேகர் நான் எத்தனாம் தேதி நான் மரிக்க போகிறேன், எல்லாரையும் வர சொல்லி எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் அப்படி ஒரு மரணத்தை சந்தித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சாவு ஆதாயம், சாவு அவர்களுக்கு ஆதாயம். ஏன், எப்படி அவங்களுக்கு ஆதாயமா மாறிச்சு? அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை கிடைச்சிச்சுன்னா, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த ரட்சிப்பின் நிச்சயம். இப்ப நான் மரித்தாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை, தேவனோடு இருப்பேன்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்கு காணப்பட்டது. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க. இந்த பாவம் தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். பாவம் இந்த மனுஷங்களை பாவம் செய்ய தூண்டுகிறது பிசாசு. இந்த பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. பாவம் பல விதவிதமா இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அடுத்து அதே ரோமர் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஆகியால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இந்த நாளிலே கிறிஸ்தவ அனுபவம் என்பது, நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்த அனுபவத்தில் இருந்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் இருப்பீங்க. அந்த உயிர்த்தல் அனுபவம் என்பது உங்களுடைய பழைய பாவ மனுஷனுடைய பாவ வாழ்க்கையை அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவமாகவும், நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாக எழுந்தவர்களாகவும் அந்த நித்திய நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அடையாளமாகவும் இது காணப்படுகிறது. உயிர்த்தெழுதல் பைபிள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற சத்தியம் உயிர்த்தெழுதல் என்கிறது. ஐயா, இந்த பூமியில் இருக்கிற ஒரு நாள் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். இந்த 2 உயிர்த்தெழுதல் உண்டு. முதலாம் உயிர்த்தெழுதல எழுந்திருக்கிறவங்க நித்திய வீட்டுக்கு போறாங்க. 2ஆம் உயிர்த்தெழுதல எந்திரிக்கிறவங்க நித்திய நரகத்துக்கு போறாங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. இதை நீங்கள் விரும்பினால் விரும்பாட்ட வேதம் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் என்பது முக்கியம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக யாரெல்லாம் மரிக்கிறார்களோ அவரெல்லாம் முதலாம் உயிர்த்தெழுதல் எழுந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக மற்றவர்கள் அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் எழுந்திருக்கிறாங்க. அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் எழுந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நித்திய ஆக்கினை மட்டும்தான், வேற எந்த தப்பிக்கொள்ளும் வாய்ப்பும் கிடையாது. அல்ல கவனிங்க, உயிர்த்தெழுதல் பைபிள் திருப்பி சொல்லுது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இன்றைக்கும் உலகத்திலே திறக்கப்பட்ட ஒரே கல்லறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணின கல்லறை தான். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்ப மீண்டும் நான் வருவேன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். மீண்டும் நான் வருவதற்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கணும்னு சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு அச்சு பசகாம நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொன்றா நடக்குது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கே பைபிள்ல இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி பைபிள்ல இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல காரியங்கள் பைபிள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். இந்த நேரத்திலேயாவது நீங்கள் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா வெளிப்படுத்தல் 14வது 13வது வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். ஏன்னா சரீர மரணம் என்பது ஒரு நாள் நம்ம சந்திச்சுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி பைபிள் தெளிவா சொல்லுது. ஆனால் நித்திய மரணம், ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பைபிள் இருக்குது. அந்த நித்திய மரணம் என்பது 2வது ஒரு மரணம். ஒரு முறை சரீரத்தில் ஒரு மரணம், அடுத்து 2ஆம் உயிர்த்தெழுதல் யாரெல்லாம் எந்திரிக்கிறா அவங்களுக்கெல்லாம் நித்திய மரணம். அதனால 2 மரணம். ஒரு முறை பிறந்தவர்கள், நம்ம மாம்சத்தில் மட்டும் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா 2 மரணத்தை நீங்க சந்திக்கணும். என்னது? அடுத்து உங்க சரீரத்தில் ஒரு மரணத்தை நீங்க சந்திக்க வேண்டி இருக்குது. அடுத்து உங்கள் ஆத்மாவில் ஒரு மரணம், நித்திய ஆக்கினை என்கிற மரணம். 2 மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்க ஆவியிலே மறுபடியும் பிறந்த அனுபவம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரே ஒரு மரணம் தான், சரீர மரணம் மட்டும்தான். அடுத்து நித்திய மரணம் கிடையாது. உங்களுக்கு நித்திய ஜீவன் என்பது பைபிள் தெளிவாக காண்பித்து தருகிறது. ஏன்னா எபேசியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியா வாசிக்கிறேன், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம நித்திய ஜீவனுக்கு சும்மா கூட்டிட்டு போல, ஸ்வீகார புத்திரரா மாற்றி தான் கொண்டு போறார். அவருடைய பிள்ளைகளாக மாற்றி கொண்டு போகிறார். அடுத்து அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது. அதை இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள், இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பாவ மன்னிப்பாகி மீட்பை யாரெல்லாம் சுதந்திரிக்கிறார்களோ அவங்க அத்தனை பேருக்கு நித்திய ஜீவன்ற ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் தற்காலிக இடமே. இந்த சரீரத்தில் நீங்கள் குடியிருக்க வேண்டிய காலம் வரைக்கும் தான் குடியிருக்க முடியும். ஆனால் ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் போக வேண்டிய நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும். அதனால கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். ஆண்டவர் சொல்றார் அருமையான சத்தியம். என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருப்பான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன் மரிக்காமல் இருப்பான்? அவனுக்கு சரீரப்பிரகாமல் ஒரு மரணம் மட்டும்தான் உண்டு. அடுத்தபடியாக அவன் முதலாம் உயிர்த்தல் அவன் எழுந்திருக்கிறதுனால அவனுக்கு நித்திய ஆக்கினை, நித்திய மரணம் கிடையாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இப்பொழுதே வருவார் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் இந்த முதலாம் மரணம் என்கிற சரீர மரணத்தை கூட காணப்போவது கிடையாது. அங்க அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பது பைபிள் சொல்லுகிற ஆணித்தரமான சத்தியம். மீண்டும் மீண்டும் பைபிள் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகைக்கான ஆயத்தம் இந்த உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து தான் பைபிள் தெளிவாக காண்பித்து தருகிறது. அதனால தான் இந்த அற்ப வாழ்க்கை, நிழல் போன்ற இந்த வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனா வெறும் 29,200 நாட்கள் மட்டுமே இந்த பூமியில, இன்னும் சொல்ல போனா இன்னும் நம்ம சொந்த அறிவோடு சுயாதீனத்தோடு இருக்கக்கூடிய நாட்கள் என்பது வெறும் 40 ஆண்டுகள் தான். இந்த நாட்களை நீங்கள் எப்படி கழிக்க போகிறீர்கள்? உங்களுக்கு நித்திய வீட்டை குறித்து உங்களுக்கு ஒரு சிந்தை உண்டாயிருக்கிறதா? நித்திய ஜீவனை குறித்து உங்களுக்கு ஒரு சிந்தை உண்டாயிருக்கிறதா? நித்தியத்தை குறித்து உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாயிருக்கட்டும். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இந்த பூமியில மனுஷனுடைய வாழ்நாள் கொஞ்சம் தான், ஆனா இந்த பரலோகம், நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன், அதுதான் மெய். அந்த மெய் பொருளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதற்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். இஸ்ரவேல் என்கிற ஒரு சிறு நாட்டை, உலகத்தின் மைய பகுதியில் இருக்கிற ஒரு நாட்டிலே பிறந்து 4 திசைகளுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். நான் உங்களுக்கான பிராயச்சித்த பலி சிலுவையிலே செய்து விட்டேன். உங்கள் பாவ மன்னிப்புக்கான எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே முடித்து விட்டேன். இனி நீங்கள் என்னை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என் வார்த்தையின்படியாக வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, சொர்க்க வாழ்க்கை உண்டுன்னு ஆண்டவர் உங்களுக்கு உறுதியான வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்பி இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் நீங்களே படிங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வீடுகளில் நிறைய வீடுகள் இருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமம், நிறைய வீடுகளில் இருக்கிறத நீங்க பாருங்க, நீங்க எடுத்து படிங்க. ஆண்டவரே இந்த வசனங்களை எங்களுக்கு காட்டித்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த அற்பமான வாழ்க்கை, 100 ஆயுசுன்னு அநேகர் சொல்லலாம். ஆனால் 100 ஆயுசு என்பது சொற்பமான நாட்கள் ஐயா. 100ன்னு சொல்றது பெருசா இருக்கலாம், ஆனால் 100 ஆயுசு என்பது வெறும் 36,500 நாட்கள் தான். ஆனால் 80 ஆண்டுகள் தான். 80 ஆண்டுகள்னா வெறும் 29,200 நாட்கள் தான். இந்த நாட்களை நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறீங்களா, மரணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களா? பரலோகத்தின் பாதையிலே நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களா, நரகத்தின் வாழ்க்கை பாதையில் செல்ல விரும்புகிறீர்களா? இதுதான் கேள்வி. இன்றைக்கு நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இதன் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு செய்தியை, இந்த உலகத்தின் முடிவை குறித்து கொஞ்சம் காரியங்களை பேச வாஞ்சிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த செய்தி நீங்கள் பாருங்கள். இந்த பூமிக்குரிய முடிவு எப்படி இருக்கிறது, இந்த பூமியின் முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதனால உண்டான சம்பவங்கள் என்ன, இப்பொழுது பார்க்கக்கூடிய அழிவுகள், கொள்ளை நோய்கள், கொரோனா இப்படின்ற பல பயங்கள் சுற்றி இருக்குதே, இதுல நான் தப்பிக்க முடியுமா, இதன் முடிவு என்ன எப்படி இருக்கும், பைபிள் இதுக்குள்ள முடிவை எப்படிதான் சொல்லுதுன்றத கொஞ்சம் நீங்க கேட்க வாஞ்சிப்பீர்களானா இந்த 2ஆம் பகுதியை நீங்கள் கொஞ்சம் நீங்க பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.